அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டிஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் வீடியோஸ்லாம் கிடையாது. ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நியூ பார்ன் வச்சுக்கிட்டு என்னோடய டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா vlog எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி எடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேபி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டயப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாடுவேன். கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு கையிலையும் காலையும் மசாஜ் பண்ணி விடுவேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் மசாஜ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஹெட் பாத், ஸோ அதனால் வந்து நல்லா ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அவங்க மார்னிங் 7 o'clock அந்த முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி நேப் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா முழிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒர்க் இந்த மாதிரி குளிக்க வைக்கிறது, அந்த ட்ராப்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து மசாஜ் பண்ணியிருந்தேன். ஸோ மைல்டாக இந்த மாதிரி நான் மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் பேபிக்கு. ஸோ நீங்களும் நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கோகோனட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா பேபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் நேரம் கீழே வந்து நான் போட்டேன். அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரோல் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது இப்போ எடுத்த வீடியோ இல்லை, ஒரு அவங்க 6 months இருக்கும்போது எடுத்த வீடியோ நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்கள குளிக்கலாம் வச்சுட்டு அவங்கள வந்து தூங்க வச்சுட்டேன். இந்த மாதிரி தொட்டியில் போட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்குறதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டனாலே ஒரு 2 hours 3 hours வரைக்கும் கண்டினியூஸாக தூங்குவாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்குள்ளே எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங் வேலையை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் வந்து முடிச்சிடுவேன். லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் மஷ்ரூம் வந்து செமி கிரேவி மாதிரி வந்து வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் தாலுமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுலேயே கான்சன்ட்ரேஷனில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து குக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். இப்போ வந்து சாம்பார் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பார் வந்து அவரைக்காய் மட்டும் தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் வெறும் சிம்பிளாக அவரைக்காய் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு இப்போ வந்து மஷ்ரூம்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கரெக்டாக வந்து சாம்பார் வச்சு அதாவது தாளிச்சுலாம் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்டா. அப்புறம் மறுபடியும் வந்து கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அவள் தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் வந்து அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, வெசல் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அகெயின் அவள் முடிச்சிடுவாள். அதுக்கப்புறம் வந்து 1 or 2 hours வரைக்கும் நல்லாவே வந்து அவள் விளாண்டுட்ருப்பாள். அதுக்கப்புறம் வந்து அவளை தூங்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாறி டைம் வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் நியூ மாமா இருக்கீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி ஷெடியூல் போட்டு உங்களோட ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைமுக்குமே வந்து சேர்த்தே வந்து நான் ஒர்க் பண்ணிடுவேன். அகெயின் சும்மா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிச்சன்கிட்ட போய் இருக்க முடியாது. ஸோ அவங்களே நம்ம பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், க்ளீனிங் பண்ணிக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது ஸோ நமக்கு டைம் வந்து சுத்தமாக பத்தாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒர்க்குக்கே டைம் சரியாக போயிடும். இப்போ நம்மளை வந்து கேர் பண்ணியிருக்க டைமே இருக்காது. ஸோ நமக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்காது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வேறு ரொம்ப படாப்படுத்துது. ஸோ நீங்கள் நியூ மாமா இருக்கீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி சாம்பார் தாளிச்சோடனே அவங்க வந்து எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள தூங்க வச்சுட்டு வந்து தான் நான் மஷ்ரூம் கிரேவி வந்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.